தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தினுடைய கடைசி நாளிலும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கர்த்தர் இந்த புதிய நாளை காண ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 13 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 13 வசனங்கள். என்ன சொன்ன? 7ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 13 வசனங்கள். 7ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 13 வசனங்களை நாம் தியானிக்கலாம். நேற்றைய தினத்தில் 6ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்தோம். 6ஆம் அதிகாரத்தில் 2 பிரிவுகளாக நாம் பார்த்தோம். முதல் 10 வசனத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அறிந்திருக்கிறோம், ஒரு காரியத்தை அறிய வேண்டும் என்றதான காரியத்தை நாம் பார்த்தோம். 11ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பது என்னவென்றால் ஒப்பு கொடுங்கள் என்ற வார்த்தையை குறித்து நாம் பார்த்தோம். நீதியின் ஆயுதங்களாக நாம் நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று குறித்து நாம் நேற்றைய தினத்தில் கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம். இன்றைக்கு 7ஆம் அதிகாரத்தில் இந்த அதிகாரம் முழுவதும் நாம் வாசித்து பார்ப்போமேயானால் இந்த அதிகாரத்தில் ஒரு வார்த்தை திரும்ப 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 வருகிறதை நாம் கவனிக்க முடியும். கிட்டத்தட்ட 23 முறை 23 டைம்ஸ் 23 முறை ஒரு வார்த்தை இந்த அதிகாரத்திலே காணப்படுகிறது. அது என்னவென்றால் நியாயப்பிரமாணம் என்கிறதான வார்த்தை. வாசிக்கலாம். முதல் 2 ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன், சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அதெப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறார். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று, அதுவும் நியாயப்பிரமாணம் தான். வாசிங்க. ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. இப்படி நம்ம தொடர்ந்து இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த 25 வசனங்களிலே 23 முறை நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறதான அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி என்றால் இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது என்பதை குறித்து இந்த 13 வசனங்களில் நாம் பார்க்க போகிறோம். நாளைய தினத்தில் அந்த 14ஆம் வசனத்திலிருந்து நியாயப்பிரமாணத்தினால என்ன செய்ய முடியாது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது இந்த 13 வசனங்களிலே நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது. அது என்ன செய்கிறது என்றால் வாசிக்கலாம். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையால் இருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. இந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்றால் என்ன செய்கிறது? அது என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த 7ஆம் வசனத்துல பாவம் என்ன என்பதை அது வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. இப்ப நான் பாவம் செய்யறேன் அப்படின்னு சொன்னா அந்த பாவம் செய்கிறதை வெளிப்படுத்துகிறது. எதின் அடிப்படையிலே வெளிப்படுத்துகிறது என்றால் நியாயப்பிரமாணத்தை பார்த்தா அதுல தெரியும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. அதை வச்சு பார்த்தா ஓ நான் என்ன செய்துட்டேன்? பாவம் செய்துட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ இந்த நியாயப்பிரமாணமானது ஒரு கண்ணாடியை போல இருக்கிறது. நான் செய்கிற காரியத்தை அதன் முன்பாக நான் நிறுத்தி பார்க்கும்போது அது எனக்கு பிரதிபலித்து காண்பிக்கிறது. நீ என்ன பண்ற? இது பாவம், இது பாவம் இல்லை
அப்படின்னு சொல்லி, நியாயப்பிரமாணம் என்னப்பா செய்யுது அப்படின்னு சொன்னா, பாவத்தை அது வெளிப்படுத்துகிறது. நான் செய்கிறதான காரியத்தை அது வெளிப்படுத்துகிறது. இப்படி பாவத்தை அது வெளிப்படுத்தும் போது அதற்கு கூடவே சேர்ந்து ஒரு காரியமும் நடக்கிறது. இந்த பாவத்தை போக்குவதற்கு அல்லது இந்த பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு இரட்சகர் நமக்கு தேவை. இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதும் இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு என்ன பண்ணுது, காண்பிக்கிறது. பாவத்தை காட்டுறது மாத்திரம் இல்ல, நான் பாவின்னு காட்டுறது மட்டும் இல்ல, இந்த பாவம் அதுல இருந்து நான் விடுதலை ஆகணும், அதுக்கு ஒரு இரட்சகர் தேவை. ஏன் அப்படி அது காட்டுதுன்னு சொன்னா, அதால என்ன பண்ண முடியாது, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது. நியாயப்பிரமாணம் கெட்டது இல்லை, அது நல்லதுதான் அப்படின்னு போடப்பட்டிருந்தாலும் அதால என்ன செய்ய முடியும்னு சொன்னா, என்னுடைய பாவத்தை மாத்திரம் அது சுட்டி காண்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பாவத்தை சுட்டி காண்பித்து விட்டு அப்படியே விட்டுடுச்சுன்னா அதனால என்ன ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது என்ன சொல்லுது அப்படின்னா, உனக்கு ஒரு இரட்சகர் தேவை. அந்த இரட்சகரை நாம் தேடி போக வேண்டும். பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம். மார்க் 10ஆம் அதிகாரம் 17ல இருந்து 27 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, அங்க ஒருத்தன் இருக்கிறான். வாசிங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இவன் வந்து என்ன கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும் நல்ல போதகரே எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணணும்னா நியாய பிரமாணத்துல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்ற. வாசிங்க. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இது எல்லாம் என்னது, நியாய பிரமாணம். இது எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றாரு. வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமண்ணுவாயா என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே இவைகளை எல்லாத்தையும் இந்த நியாயப்பிரமாணத்தை நான் எப்போ சிறு வயது முதல் சின்ன குழந்தையில இருந்து நான் என்ன பண்றேன், கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. இப்ப நியாயப்பிரமாணத்தை மொத்தத்தையும் இவன் கடைபிடிச்சிருக்கிறான், ஆனா அவங்கிட்ட என்ன இருக்கு, குறை இருக்கு. நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து இருக்கிறான். இந்த நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் கடைபிடிச்சிருந்தாலும் இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, என்னது, உங்ககிட்ட ஒரு குறைவு உண்டு. அந்த குறைவை நீ சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் யார்கிட்ட வந்திருக்கணும், இயேசு கிட்ட வந்திருக்கணும். அவன் என்ன பண்ணிட்டான்னா, இயேசுவை விட்டுட்டு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். எனக்கு நியாயப்பிரமாணமே வேணும். இயேசு சொல்றது எனக்கு, இயேசு கிட்ட வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாமல் துக்கமாக போன ஒரே மனுஷன் யார் அப்படின்னு சொன்னா இவன் தான். இவன் ஏன் போனான் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை நான் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். ஆனா இந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா, நீ பண்றது கரெக்டு, நீ பண்றது தப்பு, நீ பண்றது கரெக்டு, நீ பண்றது தப்பு, உன் பாவத்தை தான் அது காட்டுமே தவிர உனக்கு ரட்சிப்பு அது என்ன பண்ணாது, கொடுக்காது. இயேசு ஒருவர் மாத்திரமே, இயேசுவினிடத்துல வந்தா மாத்திரமே, அவருக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரமே, அவர் கொடுக்கிறதானே அந்த பாவ மன்னிப்பை நீ பெற்றுக்கொண்டால் மாத்திரமே அந்த பாவத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும், விடுதலை, ரட்சிப்பு, மீட்பு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இவன் என்ன பண்ணிட்டான்னா, நியாயப்பிரமாணமே எனக்கு போதும்ட்டு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். அதோடு அவன் என்ன பண்ணிட்டான், போயிட்டான். போனவன்
அவ்வளவுதான். இந்த நியாயப்பிரமாணம் நல்லது. அது என்ன பண்ணுதுன்னா உன்னை காட்டுது, நீ எப்படி இருக்கிற, உன்னுடைய பாவத்தை அது என்ன பண்ணுது, காட்டுது. அது இன்னொன்னும் சொல்லுது, உனக்கு ஒரு ரட்சகர் தேவை. அவர் சொல்றாரு நீ இதை பண்ணுப்பான்னு. அதை அவன் என்ன பண்ணல, செய்யல. நியாயப்பிரமாணம் அதால என்ன செய்ய முடியும்னா இருக்கிறது தான் காட்ட முடியுமே கண்டு ரட்சிப்ப, பாவ மன்னிப்ப அதால கொடுக்க முடியாது. நம்பர் 1. இரண்டாவதாக இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் எண்ணில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்த போது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். ஓகே, இப்போ இரண்டாவதாக அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, என்ன நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது, என்ன தூண்டி விடுகிறது. பாவம் என்ன பண்ணுச்சா, இல்ல அங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. 9ஆம் வசனத்துல பாவம் உயிர் கொண்டது. பாவம் என்ன பண்ணிடுச்சு, உயிர் வந்துச்சு. அது அமைதியா இருந்த பாவம் இப்ப என்ன பெற்றுடுச்சு, உயிர் பெற்று விட்டு. அது என்ன பண்ணுதுன்னா என்ன தூண்டி விடுதுப்பா. நியாயப்பிரமாணம் என் பாவத்தை காட்டுது. நம்பர் 1. இன்னொரு வசனத்தை வாசிங்க. அதை புரிந்து கொள்ளணும்னா ஒரு வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 4:15. மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினியை உண்டாக்குகிறது. கோபாக்கினியை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீதலும் இல்லை. இப்போ நியாயப்பிரமாணமே இல்லைன்னா நான் என்ன பாவம் செய்யறேன்னு எனக்கு தெரியாது, நான் எதை மீறுறேன்றது எனக்கு தெரியாது. அப்போ நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது, என்ன நீ இதெல்லாம் மீறுற, ஓவரா போறீங்க, அந்த கோட்டை தாண்டி போறீங்க அப்படின்றது அது என்ன பண்ணுது, காட்டுது. அதான் அதெல்லாம் செய்ய முடியும். ரெண்டாவது அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இதை காட்டும் போது நீ ஆண்டவரை தேடுற, உனக்கு ரட்சிப்பு தேவை அப்படின்றது தெரிஞ்சு போய் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரை தேடுறோம். ஆண்டவரே எனக்கு இறங்குங்க, ஆண்டவரே நியாயப்பிரமாணம் காட்டுது நான் ஒரு பாவின்றதை காட்டுது, அதனால நான் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இந்த பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை தாங்க, நியாயப்பிரமாணத்தால ஒன்றும் முடியாது, உடைய ரத்தத்தால தான் முடியும், இயேசுவே என்னை கழுவுங்க அப்படின்னு சொல்லி நீ கேட்கும்போது இப்ப நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா, என்னடா இவன் எங்க போயிடுறான், இயேசு ஆண்டவர்கிட்ட போறானே அப்படின்னு சொல்லி இது என்ன பண்ணுது, உயிர் பெறுகிறது. அதுதான் என்ன பண்ணுதுன்னா போராடுகிறது. இது பின்னாடி இத பத்தி சொல்லுவாரு. நல்லவனா இருக்கணும்னு எனக்கு என்ன இருக்கு, ஆசை இருக்கு. ஆனா நான் செய்யற நல்லதை செய்ய விடாம பாவம் என்ன பண்ணுதுன்னு எனக்குள்ள போராடுது. நான் ஆண்டவர்கிட்ட போறேன், இப்படி போகும்போது அது இவ்வளவு நேரம் பாவம் பாவம் நீ பாவம் செய்யறன்னு காட்டிட்டு இருந்தது. இப்ப நான் அந்த பாவத்தை மன்னிப்பை நான் பெறும்படியாக, அந்த பாவத்துக்கு விமோச்சனத்தை பெறும்படியாக, பாவத்துக்கு மீட்பை பெறும்படியாக நான் இயேசுவின் இடத்துல போகும்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா உயிர் பெறுகிறது. நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது, ஒன்று அது பாவி என்பதை காண்பிக்கிறது. இரண்டாவதாக நான் அந்த பாவின் காட்டுறதுனால நான் ஆண்டவர்கிட்ட போறேன், அப்படி ஆண்டவர்கிட்ட போகும்போது அது உயிர் பெறுகிறது. நியாயப்பிரமாணம் இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா அது என்ன தூண்டி விடுது. நீ பாவி, நீ பாவி, நீ பாவி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, தூண்டி. நீ அந்த தப்பு செய்திருக்கிற, இந்த தப்பு செய்திருக்கிற, பார் இந்த லிஸ்ட்ல பார், களவு செய்யாதாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி இது என்ன பண்ணுது, தூண்டி விடுது. நீ இதை பண்ணிட்ட, நீ இதை பண்ணிட்ட, நியாயப்பிரமாணத்துல இது இருக்கு, இதை நீ பண்ணிட்ட, இதை நீ பண்ணிட்டேன்னு சொல்லி நமக்கு மன்னிப்பை பெற முடியாதபடிக்கு அது என்ன பண்ணுது, தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கு.
இப்படி தூண்டி விடும்போது மூன்றாவதாக அது என்ன பண்ண, ஒன்று காண்பிக்கிறது, ரெண்டாவது உயிர் பெறுகிறது என்று நாம் பார்க்கிறோம்ல, அது வந்து தூண்டி விடுது. சரிங்களா? மூன்றாவதாக 10ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. பாருங்க, முதல்ல காட்டுச்சு, இரண்டாவது தூண்டி விடுது. எதுக்கு தூண்டுது? என்ன குற்றவாளியாக, நீ குற்றவாளி, நீ குற்றவாளி, நீ அதை பண்ணிட்ட, நீ இதை பண்ணிட்ட, நீ இதை பண்ணிட்ட, நீ அதை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி தூண்டி விடுது. மூணாவது என்ன பண்ணிடுது? அவுட். பல நேரங்கள்ல தேவ ஜனமே கவனிங்க, நம்ம ஏதோ பாவம் செய்திருப்போம், ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்திருப்போம், பிற்பாடு ஆண்டவரிடத்துல போய் ஒப்புரவாகியிருப்போம். ஒப்புரவாகி ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை கழுவுங்கன்னு சொல்லி நம்ம உபவாசம் போட்டு தனியாக இருந்து ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிச்சு மன்னிப்பை பெற்று கொண்டிருப்போம். மன்னிப்பு பெற்று கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்மளுக்கு என்ன யோசனை வரும்? ஒரு யோசனை வரும், நீ அன்னைக்கு அதை விழுந்துட்டியே, நீ அந்த பாவத்தில் போயிட்டியே அப்படின்னு வருதுங்களா? அதுதான் நியாயப்பிரமாணம் பண்ணுறது. அது என்ன பண்ணுது? நம்மளை தூண்டி இந்த குற்ற உணர்வை ஏற்படுத்தி 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 கடைசியில் அது நம்மளை என்ன பண்ணிடுது அப்படின்னா கொலை செய்து விடுகிறது. நியாயப்பிரமாணம் என்னப்பா பண்ணுது அப்படின்னா, ஒண்ணு அது பாவத்தை வெளிப்படுத்துது, பாவத்தை தூண்டி விடுது. மூணாவது என்ன? குற்ற அதான் தூண்டி 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 அது குற்ற உணர்வுக்குள்ள போறோம். குற்ற உணர்வுல போய் கடைசியில் என்ன பண்ணிடும்? செத்தே போயிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் மரித்தவர்களாக மாறி விடுகிறோம். இதுதான் நியாயப்பிரமாணம் பண்ணுது. வாசிங்க, 13 வரைக்கும் வாசிக்கலாம். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இதெல்லாம் நன்மை, நல்லது, பரிசுத்தம் தான். இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணம் ஆயிற்று. நன்மை நன்மை பரிசுத்தமா சொல்றீங்களே, இது என்ன ஆயிடுச்சு? இப்போ மரணம் ஆயிற்று. வாசிங்க. அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணம் ஆயிற்று. இது என்ன பண்ணுதுன்னா, இந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா, எனக்கு பாவத்தை அது தூண்டி விடுறதுனால இந்த பாவம் எனக்கு என்னத்தை கொடுக்கிறது? அதான் 6ஆம் அதிகாரம் கடைசியில நம்ம வாசித்துமே, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உண்டான சோ பாவத்தின் சம்பளம். அது பாவத்தை தூண்டிவிட 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 அது எனக்கு எங்க போய் விழுது? மரணத்துல போய் விட்டுடுது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும் படிக்கும், அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும் படிக்கும். அப்படி ஆயிடுச்சு. என்னை தூண்டி விட்டு கடைசியில பாவமாயி நான் என்ன ஆயிடுறேன்? மரணத்துக்குள்ளாக போய்விடுறேன். ஆவிக்குரிய மரணத்துக்குள்ளாக நான் போகிறேன். இந்த ஆவிக்குரிய மரணம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, கனி கொடுக்க முடியாம போயிடுது. இந்த குற்ற உணர்வு எனக்கு என்னத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னா, நான் கனியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாக மாறி விடுகிறேன். கனி உள்ள வாழ்க்கை என்னிலிருந்து எடுக்கப்படுகிறது. இப்ப பாருங்க, நான் ஒரு தப்பு செய்யறேன், உடனே நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? நான் பாவின்னு சொல்லுது. நான் இப்ப ஆண்டவர்கிட்ட போறேன், மன்னிப்புக்கு போறேன். உடனே அது என்ன பண்ணுது? உயிர் பெற்று என்ன மாற்றுது? குற்றவாளியா மாத்துது. நீ அன்னைக்கு பாவம் செய்தியே, அன்னைக்கு நீ இதை பண்ணியே அப்படின்னு குற்றத்தை எனக்கு ஏற்படுது. அப்ப என்னால ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு உற்சாகமா ஏதாவது செய்ய முடியுமா? எதுவும் செய்ய முடியல. கண்ணால கனி கொடுக்க முடியல. கடைசியில நானும் முயற்சி பண்றேன். என்ன பண்ணுது? இது என்ன கொஞ்சம் கொஞ்சமா குற்ற உணர்வுல கொண்டு போகுது. என்னால
உற்சாகமாக ஆண்டவருக்கென்று நிலையாக எதுவும் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. அதுதான் கனி இல்லாத வாழ்க்கை. செத்து போகுது, கொன்று போட்டது அப்படின்னு போடப்பட்டிருக்குல்ல, அதை சரியா சொல்லணும், அதை நம்ம சரியா விளக்கணும்னா நம்ம எல்லாம் சபைக்கு வருவோம், சபையில இருப்போம், ஒரு உணர்வு கூட இருக்கும், நான் தப்பு செய்யறேன் அப்படின்ற உணர்வு கூட இருக்கும். இந்த உணர்வு, இந்த தப்பு செய்யறேன் தப்பு செய்யறேன் தப்பு செய்யறேன்ற உணர்வு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா நம்மை கனியற்றவர்களாக மாற்றி விடுகிறது. ஆண்டவருக்காக எதுவும் செய்ய முடியல, செய்யணும் அப்படின்னு நினைப்போம், அந்த பழைய ஞாபகம் நமக்கு, நம்ம அதுக்காக உபவாசம் இருந்து ஆண்டு சமூகத்தில் இருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், மன்னிப்பை கூட பெற்றிருப்போம். மன்னிப்பை பெற்றிருந்தா கூட சில நேரத்தில் என்ன பண்ணோம், அந்த பழைய ஞாபகம் இப்படி வரும்போது என்ன பண்ணணும்ன்றது 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. ஆவியின் பிரமாணம் என்ன பண்ணுது, இங்க போடப்பட்ட 7ஆம் அதிகாரத்தில் நியாயப்பிரமாணத்தை பத்தி பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரத்தில் ஆவியின் பிரமாணம், அதுக்கு நம்ம வரப்போறோம் சரிங்களா, அது நம்ம பின்னாடி பார்க்கலாம், அடுத்த வாரத்தில் நம்ம அதை பார்க்கலாம். இது நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது, நாளைய தினத்தில் அது அதால என்ன செய்ய முடியாதுன்னு இதே 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க போறோம். சில முக்கியமான காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும். இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, என்னுடைய பாவத்தை வெளி காண்பிக்கிறது. இந்த பாவம் அது என்ன பண்ணுது, உயிர் பெற்று அது என்னை குற்ற உணர்வுக்குள்ளாக கொண்டு போய் கடைசியில என்ன பண்ணுது, மரணத்துக்குள்ளாக கொண்டு போகிறது. இன்னொரு வார்த்தையில சொன்னா, என்னால கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாம செய்து விடுகிறது. இது நியாயப்பிரமாணம் செய்யறது. நியாயப்பிரமாணம் என்ன செய்ய முடியாது, அதால என்ன செய்ய முடியலன்றத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஒருவேளை குற்ற உணர்வோடு நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நீங்க அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு சென்று ஆண்டவருடைய அந்த மன்னிப்பை, அந்த ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கொண்ட பிற்பாடு நியாயப்பிரமாணத்தை நீங்க என்ன பண்ணணும், மேற்கொள்ளணும். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, நம்ம நீதியின் ஆயுதங்களாக நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது அதுல ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார். விடுதலை, அந்த பாவத்திலிருந்து விடுதலை, அந்த குற்ற உணர்விலிருந்து விடுதலையை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தினால் நம்ம ஆளப்படுகிறவர்களாக அல்ல, விடுதலை பெற்று அனுபவிக்கிறவர்களாக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம்.